சென்னை மாதவரத்தில் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் விசாரணை நடத்தி வருகிறார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், இந்த விசாரணை பத்தி நீங்க விவரங்களை பதிவு பண்ணல. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் குற்றவாளியான ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார். ஏற்கனவே இந்த இடத்தில் எப்படி இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்தது, காவல் போலீசாரினுடைய பிடியிலிருந்து இந்த ரவுடி திருவேங்கடம் எப்படி தப்பிச் சென்றார் போன்ற விவரங்களை போலீசார் தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். உடல் பகுதியில மறைத்து வைத்திருந்த பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக தனிப்படை ஆய்வாளர் முகமது புகாரி தலைமையில இந்த ரவுடி திருவேங்கடத்தை அழைத்து சென்றதாகவும், அப்பொழுது மாதவரம் ஆட்டுத்தொட்டி பகுதியில் இருந்து போலீசாருடைய பிடியில் இருந்து அவர் தப்பி ஓடி சென்றதாகவும், சுமார் 1 மணி நேரமாக அந்த பகுதியில் திருவேங்கடத்தை தேடி வந்ததாகவும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவித்திருந்தனர். மாதவரம் வில்லேஜ் மாதவரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பயன்படுத்தப்படாத ஒரு கொட்டகை ஒன்று, ஒரு தகர கொட்டகை ஒன்று, அந்த கொட்டகையில் அந்த நபர் பதுங்கி இருந்ததாக தெரிவித்திருந்தார்கள். அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் முழுமையாக தேடி வந்ததாகவும், அந்த தகர கொட்டகையில் அவர் பதுங்கி இருக்கக்கூடிய தகவல் தெரிந்து அதை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற பொழுது எதிர்பாராத விதமாக ரவுடி திருவேங்கடம் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி கொண்டு சுட்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கின்றனர். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தின் பொழுது நாட்டு வெடிகுண்டுகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. எனவே இந்த நபர்களிடம் கூடுதலாக ஆயுதங்கள் இருக்கலாம். மேலும் அந்த கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை எங்கு இருக்கிறது என்பது குறித்து விசாரித்ததாகவும், அதன் தொடர்ச்சியாகவே புழல் பகுதியில ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்து திருவேங்கடத்தை அழைத்துச் சென்றதாகவும் போலீசார் கூறுகின்றனர். 6 மணி அளவில் இந்த ரவுடி திருவேங்கடம் இந்த மாதவரம் பகுதியில் அழைத்துச் செல்லும் பொழுது அங்கிருந்து தப்பியதாகவும், சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு இந்த தகர கொட்டகைக்குள் அவர் பதுங்கி இருந்து தெரிய வந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவித்தனர். இந்த நிலையில வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர், சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் மற்றும் மேற்கு இணை ஆணையர் விஜயகுமார், துணை ஆணையர் பாண்டியராஜன் உட்பட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த இடத்தில் தான் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தனர். அதாவது போலீசாரை நோக்கி ரவுடி திருவேங்கடம் துப்பாக்கியால் சுட்டதாகவும், ஆனால் போலீசார் மீது துப்பாக்கி குண்டுகள் படாமல் யாருக்கும் எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்திருந்தனர். அந்த துப்பாக்கி அந்த இடத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், மேலும் அந்த இடத்தில் வேறு எதுவும் ஆயுதங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாக ஆய்வு செய்து அதில் எந்தவித ஆயுதங்களும் கைப்பற்றப்படவில்லை என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சம்பவ இடத்தில் ஈடுபட்டிருந்த தற்பொழுது அந்த என்கவுண்டர் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த காவல் ஆய்வாளர் முகமது புகாரி எவ்வாறு இந்த சம்பவம் நடந்தது என்பது குறித்து கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயரிடம் விளக்கி வருகிறார். இந்த என்கவுண்டர் சம்பவத்தில் தனிப்படை ஆய்வாளர் முகமது புகாரி இந்த என்கவுண்டர் சம்பவம் எப்படி நடந்தது என கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயரிடம் விளக்கி வருகிறார். எங்கிருந்து தப்பி வந்தார், எந்த இடத்தில் அவர் பதுங்கி இருந்தார், அவர் எப்படி தேடி கண்டுபிடிக்க முடிந்தது, பிறகு அவர் இந்த திருவேங்கடம் எவ்வாறு போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார், அதிலிருந்து தப்பியது எப்படி, பிறகு ஏன் எதிர்காக்குதல் போலீசார் தரப்பிலிருந்து நடத்த வேண்டி இருந்தது என்பது குறித்து அதை செய்து காண்பித்து வருகிறார் இந்த முகமது புகாரி என்ற தனிப்படை ஆய்வாளர். அது மட்டும் இல்லாமல் அந்த குழுவில் இருந்தவர்கள் முகமது புகாரியுடன் இருந்த தனிப்படை போலீசாரும் உடன் இருக்கிறார்கள். இணை ஆணையர் மற்றும் கூடுதல் ஆணையர், துணை ஆணையர் ஆகியோர் இந்த சம்பவ இடத்திலே ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்தது எப்படி என்பது குறித்து அவர் விளக்கம் அளித்து வருகிறார். காலை 6 மணி அளவுல மாதவரம் பகுதியில் புழல் பகுதிக்கு அவ்வழியாக அழைத்துச் செல்லும் பொழுது போலீசார் பிடியில் இருந்து தப்பித்து, அதாவது காவல்துறையினுடைய வாகனத்தில் இருந்து குதித்து அங்கிருந்து தப்பி ஓடியதாகவும், சுமார் 1 மணி நேரமாக அந்த பகுதியில் தேடி ஒரு தகர கொட்டகைக்குள் இந்த நபர் திருவேங்கடம் என்ற இந்த ரவுடி பதுங்கி இருந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவித்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாகவே இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்தது என்றும் போலீசார் தரப்பில் விளக்கம் அளித்துள்ளனர். தற்பொழுது அந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த என்கவுண்டர் செய்த இன்ஸ்பெக்டர் விளக்கம் அளித்து வருகிறார்.